ஹாய் ஆல் வெல்கம் பேக். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான நைட்டில் என்னுடைய கிச்சனை எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணுறேன்றது காட்டுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னுடைய ஆனிவர்சரி. என்னோடய அக்கா பொண்ணு தான் இந்த கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணாங்க. அதாவது ஆனிவர்சரி முடிய போகும்போது நைட் ஒரு 10:30 இருக்கும். அப்போ வந்து கேக்கை கட் பண்ணி விட்டாங்க. ஓகே, நம்மளுடைய கிச்சன் க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனிவர்சரி டேக்கு பிஃபோராக வந்து நான் இந்த டீப் க்ளீன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்பெஷலாலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனிவர்சரி. இதுவரை என்னுடைய பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் பிளான் போடுறதில்லை. அப்படி போகும், அதுவாக அமைஞ்சிடும். டீப் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சிங்க்கை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். நான் எப்போவுமே டிஷ்லாம் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து வாட்டர் போட்டு எல்லா டர்ட்டி ஸ்டஃப்ஸுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரப் அண்ட் சோப் வச்சு வாஷ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சோப் கண்டெய்னர் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்க்ரப் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு க்ளீன்னஸாக இருக்கும். இந்த வீடு கட்டப்போது வந்து சிங்க்கை நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ சர்ச் பண்ணி இந்த சிங்க் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லா உமன்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா கிச்சன்னா ரொம்ப பெரிய ட்ரீம் இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த ட்ரீம் இருக்கும். ப்ளஸ் நம்ம இந்த கிச்சன்லேயே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் இடம் பார்த்திங்கன்னா இந்த சிங்க் தான். ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா சிங்க் மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரெயினர். ஆக்சுவலி இது வந்து என்னுடைய செகண்ட் பேபி பிறக்கும் போது வந்து கிளாத்லாம் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக இதை மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கிச்சனில் வந்து ஸ்ட்ரெயினராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டே வந்து நாங்கள்லாம் டிஷ்லாம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க டர்ட்டி ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வாட்டரோடு இதில் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த சேம் ஸ்ட்ரெயினரை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலுமே வந்து ஸ்டில் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாளைக்கு மினிமம் 2 டைம்ஸ் ஆச்சு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ மூவிங் டு கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி டீப் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேன்சி லிக்விட் அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம அம்மா பாட்டிலாம் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி கிச்சனை க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போது லைட்டாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு சோக் ஆகட்டும். அது சோக் ஆகிற அளவுக்கு நம்ம வேறு இடத்த வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடலாம். எப்போவுமே நார்மலாக ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப்பாக கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா பலன்னு ஆகிடும். அடிக்கடிக்கு வந்து நம்ம ஸ்க்ரப்பையும் வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் சோப்போட கண்டெய்னர் வந்து அப்படியே புதுசாக இருக்கும். என்னுடைய மெயின் தோட்டே பார்த்திங்கன்னா இந்த சோப் கண்டெய்னர் எப்போவுமே எனக்கு க்ளீனாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட வந்து டர்ட்டிஸே படவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். 5 மினிட்ஸ் சோக்கான பிறகு பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எல்லா டர்ட்டிஸுமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. வைப்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ எவ்ரி வீக் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரோ பண்ணிவிடுவேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் கொடுப்பேன். நார்மல் க்ளீனிங் பார்த்திங்கன்னா அது டெய்லி ரொட்டீனில் வந்துடும். இதெல்லாம் பண்ணும்போது நைட்டு ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி 2 hours வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அப்போ கூட வந்து ஃபுல்லாக வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சு பேலன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். இங்கெல்லாம் அவ்வளோவா வந்து எந்த ஒரு டர்ட்டிஸுமே இல்லை. ஆயில் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு கரையும் படையலை. ஸோ ஈஸியாக வந்து சிம்பிளாகவே க்ளீன் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம வாட்டர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெட் வைப்ஸ் இருக்கிறதில்ல அதில் நம்ம தொடச்சி எடுத்தாலுமே ஒரு காட்டன் கிளாத் ஓல்டு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் அகெயின் வந்து க்ளீன் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பளபளப்பு கிடைக்கும். ரொம்ப ஃபேன்சியான ரேக்ஸ்க்கெலாம் நான் இன்னுமே போகலை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டீல் ரேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டீ காஃபி பவுடர் அண்ட் சுகர் சால்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் வேணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஆஃபரில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே நான் கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டவ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு.
ஆக்சுவலி வந்து கிரானைட்லேயே வந்து பதிக்கிற மாதிரி தான் ஸ்டவ் நான் பார்த்து வச்சுருந்தேன். பட் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பில்டர்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அது பதிச்சோம்னா இன்கேஸ் ரிப்பேர்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா கிரானைட்டெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும், நிறைய காஸ்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் 4 பர்னர் வச்சு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணோன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேப்பர் எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோப் லிக்விட் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெய் பிசுப்புலாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாட்டில் ஸ்க்ரப் இன்கேஸ் உள்ளே போச்சுன்னா அது பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் போகாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பேப்பர் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய டாட்டர் வந்து குட்டி பாப்பாவாக இருக்க போது ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஸோ ஃபீடிங் பாட்டிலில் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பாட்டில் எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய கசன் தான் இந்த மெத்தட் வந்து சொல்லி கொடுத்தாங்க. வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஊற்றிட்டு அந்த பேப்பர் அது உள்ள போட்டு நல்லா ஷேக் பண்ணால் எல்லா டர்ட்டிஸுமே வந்து ரிமூவ் ஆகி எமர்ஜென்சிக்கு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த ஆயில் பாட்டிலில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணது, டிஷ் வாஷ்க்கே வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அண்ட் அந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கு பக்கத்தில் வாலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12:30 ஆகிடுச்சு டைம். ஸோ பேலன்ஸ் இந்த கவுண்டர் டாப்பையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப்பில் ஒன் கார்னரில் மட்டும்தான் நான் வந்து அந்த ரேக்கு ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். பேலன்ஸ் எதுவுமே நான் டெக்கரேஷன் எந்த ஒரு ஸ்டஃபிங்ஸுமே வைக்கலை. ஏன்னா நம்ம குக்கிங் பண்ண போதும் அந்த ஸ்டஃபிங்ஸே ரொம்ப ஓவர்லோடான மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த எப்போவுமே நான் காலியாக ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் ஏதாவது. அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப வெளியே பழசாகி உள்ளே வந்து திங்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணல அந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய பாட்டில் வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஆக்சுவலி இந்த சிங்க் கார்னர் எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அதெல்லாம் வேறு எதுவும் இல்லை, சிலிக்கான் ஜெல்ஸ் தான். ஆக்சுவலி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போது, சிங்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போது ப்ராப்பராக பண்ணாமல் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. நைஃபை வச்சு பண்ணலாம்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் சிலிக்கான்ஸ் எல்லாமே வெளில வந்தது, பேலன்ஸ் எதுவுமே வெளில வரல. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வீடு கட்டுறீங்க இல்லை இப்போ கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் மெயினாக நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும். இல்லைனா வந்து அங்கே எங்கே வந்து டர்ட்டி இருக்க மாதிரி அதெல்லாம் மிச்சமாகிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இது ஒரு 7 o'clock இருக்கும். எல்லா டிஷ்ஷுமே பர்ஃபெக்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த டிஷ் வாஷர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். இதோட ரிவ்யூ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இதை வந்து அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட் எனக்கு ப்ராப்பராக ஞாபகம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர், அதாவது நம்ம டிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு வைக்கும் போது இந்த வழியாக வந்து நமக்கு எல்லா வாட்டர்ஸுமே வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ அந்த கீழே வந்து எந்த ஒரு வாட்டருமே வந்து லீக்கேஜ் ஆகாமல் கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி வந்து வீக்காக எவ்ரி வெனஸ்டே வந்து நான் இதை கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. 2 யுட்டென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ஸ்பூன், நைஃப் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு நான் வாங்கியிருக்காது, இதை விட குட்டி கூட வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸ் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க ஈச் கம்பிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும், இல்லைனா துரும்பு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ரேக்கை வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ ரேக் வச்சோம்ல அந்த இடம் வந்து எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும். அதையுமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வாஷர் ரேக்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 years இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது. கரெக்டாக ஏப்ரல் மந்தோட 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணது இல்லைனா ஒரு 2-3 month ஆஃப்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த திங்ஸ் எல்லாமே. ஸோ இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக நல்ல ஒரு யூசேஜில் இருக்குது. இந்த ப்ளூ கலர் பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அழகாக வந்து அதோடைய ப்ளேஸில் போய் சிட் ஆகும். நான் அகெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வாட்டர் ஊற்றினாலுமே வந்து கீழெல்லாம் வந்து சிந்தலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஸ்ட்ரெயினர் மூலியமாக நமக்கு ட்ராப் ஆகி விழுந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கவுண்டர் டாப்பை பர்ஃபெக்டாக வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாம் அதோடைய ஓன் ப்ளேஸஸில் வந்து நம்ம பேக் பண்ணி வைக்கலாம். ஆயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஆனிவர்சரிக்கு ரொம்ப ஸ்பெஷலாலாம் பிளான் பண்ணலை. என்ன பிளானிங்னா இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் என்னுடைய பிளான். ஸோ டிஃபன்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நான் இப்போ செய்வேன், அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நைட்டு தான் க்ராசரி பர்ச்சேசிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். பட் எமர்ஜென்சினால் நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஐடியா எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு. ஸோ நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பாக்ஸஸில் ரீஃபில் பண்ணிட்டேன். இதுதான் லாஸ்ட் பேக் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த சஃபோலா மசாலா ஓட்ஸ் தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈச் ஃப்ளேவரில் வந்து ரெண்டு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். பெரிய பேக்கெட்ஸே இருக்கும். பட் ஆனால் நமக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் டைம் வாங்கினேன். ஓகே, நம்ம எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே ரெண்டு சேஷெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ரீஃபில் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் வீடியோஸ் வந்து போர் அடிக்கும். இது வந்து கிரேஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு லிக்விட் ஹேண்ட் வாஷ் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஹாஃப் ப்ரைஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோடைய ஸ்மெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. ஆயில் எல்லாமே வந்து நம்ம ரிஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் ஆலிவ் ஆயில் ஸ்டோர் பண்ணுறேன், இன்னொரு பாட்டிலில் வந்து கோகோனட் ஆயிலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரான் ஃப்ரை, எக் ஃப்ரை அதுக்கெல்லாமே வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கீ ரைஸ் பண்ணுறதா இருந்தால். ஜென்ரல் குக்கிங்க்கு ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபார்ச்சூன் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் ஐ திங்க். ஸோ இந்த பாட்டில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மந்த் இந்த பாட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ அந்த ஸ்டாக் இல்லாததுனால நான் வந்து பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாட்டில் வந்து அவ்வளோ யூஸ் ஆகுது எனக்கு. ஸோ அந்த ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங்க்கு, பிரியாணி மேக்கிங் அதுக்கெல்லாம் அந்த ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இது வந்து ஹைதராபாத்தில் பர்ச்சேஸ் பண்ண இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நேம்லாம் கிடையாது, கரச்சி பேக்கரி அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது. ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது 4 பீசஸ் வாங்கியிருக்கேன். சால்ட்டு, பெப்பர், இந்த மாதிரி இட்லி பொடி அண்ட் வேறு ஏதாவது இனிமேல் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ கரண்ட் போயிருக்க போதே வந்து கடகடன் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டேன், வீடியோ ஷூட் பண்ண முடியல ப்ராப்பராக. அண்ட் இந்த வைப் பார்த்திங்கன்னா 3 பீசஸ் இருக்குது, 99 ருபீஸ்க்கு. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் 1 பேக்கெட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக யூசேஜ் ஆகும். எனக்கு மட்டும் வீட்டில் ப்ரிப்பேர், மீதி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வெளில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக இருக்குது. ஸோ என்னோடய மாமிக்கு வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறேன். 200 ml வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாயில் ஆன பிறகு நம்ம சஃபோலா மசாலா ஓட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளாசிக் மசாலான்ற ஃப்ளேவரை நான் எடுத்திருக்கேன். ஓச்சோ சாரி, இது கொட்டும் போது வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணாமே அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். 5 to 7 minutes அளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும். ஓவராக குக் பண்ணிடாதீங்க, ஏன்னா சாப்பிட வந்து ரொம்ப அப்படியே மசிச்சா மாதிரி இருக்கும், பாப்பாங்களுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக் அந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஒரு நாட்டு முட்டை ஃபுல்லாக எடுக்கிறேன். இன்னொன்று வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை, இல்லைன்னா வந்து வெறும் ஒயிட் எக், அவ்வளோதான். சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணலாம். நான் வந்து செப்ரேட்டாக பாத்திரத்தில் போட்டு கூல் டவுன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. மீன்வைல் என்னுடைய ஆனிவர்சரி கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ரியலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இன்றைக்கே இந்த கிஃப்ட் வந்து என் கைக்கு வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். இதோட ரிவ்யூ அண்ட் யூசேஜ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு பிரியாணி வெளியில் ஆர்டர் போட்டாச்சு. ஈவினிங் 6 to 7 o'clock எனக்கு மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த மெஹந்தி கிளாஸை வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்குமே லீவ் போடலை. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்னுடைய அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ட்ரீட் வேணும்னு கேட்டதுனால டாமினோஸில் பீஸாஸில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆளுக்கு ஒரு பேக்கெட் அதெல்லாமே சாப்பிட்டு முடித்த பிறகு என்னை வச்சு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணி விட்டாங்க கேக் கட் பண்ணும்போது. அப்படி இப்படின்ட்டு இன்றைக்கி நல்லா என்ஜாயபுளாக போச்சு இந்த ஆனிவர்சரி. இதே மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.